ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமம் அப்படின்ட்டு. அப்படிலாம் சிரமமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாங்கிற டிப் உங்களுக்கு இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வீடியோவில் போடலாமா? டிப் நம்பர் 1, நம்மளுடைய மாங்காய் மரத்தில் இந்த மாதிரி கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பழுக்க வைக்கிறதுக்கு முதலே அதை நல்லா கழுவிடுங்க. ஸ்டீல் ப்ரஷ் இல்லைண்டா தேங்காய் நார் இருந்துச்சு அப்படின்னா நல்லா எல்லா மாங்காயுமே பிடுங்கி கையோடு வெளியவே வச்சு நல்லா தண்ணிக்குள்ளே போட்டு கழுவி எடுத்து காற்றுல போட்டிங்கன்னா அப்படியே காஞ்சிரும். அப்புறம் நீங்கள் பழுக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கருப்பு கலர் உங்களுக்கு ஓரளவு போயிடும். ஏன்னா ரொம்ப சாம்பல் மாதிரி அப்பிக்கிட்டு இருக்கு. ஏன்னா மழை சீசனால் நோய் தாக்கமான்னு தெரியலை. இந்தியாவில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்டையும் கேட்டால் அவங்களும் அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியலை. அதனால் இப்படி கழுவி காஞ்சதோட பழுக்க வைங்க, உங்களுக்கு அருமையாக இருக்கும். ஓகே, பழங்கள் வச்சுருப்போம், சில நேரத்தில் அழுவிடும். கீழே வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு பொருளை போட்டு வச்சேன்னா உங்களுக்கு கீழே பழம் அழுகுனாலும் அது தூக்கி போட்டுரும். இந்த மாதிரி சில நேரத்தில் நம்ம அழுகிறோம். குளிர் நேரத்தில் நம்ம பழங்களை சாப்பிட மாட்டோம். அதனால் முடிஞ்சாலும் வாங்குறத தவிர்த்துக்கிறணும். அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இப்படி பேப்பரை போட்டுக்கிறோங்க. பேப்பரை போட்டு நீங்கள் கீழே மேலே பழத்தை அடுக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த நீர் வந்து அந்த பேப்பர்லேயே இறங்கிடும்ல. அந்த இந்த எதுவும் அழுகி போயிருக்கா இல்லை ஏதாவது நீர் சத்து என்ன இருந்தாலும் அந்த பேப்பர்லேயே இறங்கிடும். உங்களுக்கு கூட கழுவுற வேலை மிச்சம். இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிறோங்க. ஓகே, அந்த டிப் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப பேருக்கு தெரிஞ்ச டிப்பு தான். உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காண்டி இந்த டிப்பு நான் போடுறேன். இந்த மாதிரி பேப்பரை வச்சோ இல்லை டிஷ்யூ பேப்பரை வச்சோ இல்லைன்னா ஒரு துணியை கீழே போட்டோ நீங்கள் பழங்களை அடுக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த துணியோட அந்த பேப்பரோட போயிடும்ல. இப்போ வாங்க 3வது டிப்பு போகலாமா? டிப் நம்பர் 3, இது ரொம்ப பேருக்கு ரொம்ப ஒரு அவசியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய டிப்பு. இந்த மாதிரி ப்ரஷ் உள்ள நின்றுக்கிட்டு தேய்க்கிறது தொடப்பம் வாங்கிக்கிறேங்க. ஓகே, நின்றுக்கிட்டு தேய்க்கிற டாய்லெட்டு கழுவுறது, வெளியில் வாசல் கழுவுறது, இது வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கும். இது வேண்டாம் வெளியில் வாசலை வேண்டாம் கழுவலாம். டாய்லெட்டுக்கு வந்து தரையை கழுவுறதா இருந்தால் அது ஓகே. நம்ம வந்து மதிலில் ஒட்டியிருக்கிற டைல்ஸையும் கழுவும் போது நம்மளுக்கு அது சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்குற ப்ரஷ் மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த ப்ரஷ், இந்த நின்றுக்கிட்டு தேய்க்கிற ப்ரஷ்ஷு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வாங்கிக்கிறேங்க. இது வாங்கி கிட்டத்தட்ட இது வாங்கி எட்டு மாதம் ஆயிடுச்சு. ஒரு டாய்லெட்டுக்கு தானே தேய்க்கிறோம், அதனால் இது நல்லாவே இருக்கும். இன்னும் ஒரு நின்றுக்கிட்டு தேய்க்கிற அந்த 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 தொடப்பம் வாங்கி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் அது வீணாக போயிருக்கு. இனிமேல் தான் நம்ம மாற்றணும். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சோண்டு சோப்பு தூள தண்ணியை கலந்து வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு தொளிச்சு விட்டு நீங்கள் தேய்ச்சிடலாம். யார் வேணாலும் கழுவலாம். இது கழுவுறது கரெக்டாக 5 நிமிஷம் அவ்வளோ. டாய்லெட்டு கழுவுறதுக்கு, பாத்ரூம் கழுவ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் பாத்ரூம் எப்போ வேணுமோ கழுவிக்கலாம். கொஞ்சமாக சோப்பு தூள் அள்ளி போடுங்க, கொஞ்சம் தண்ணியை கலந்துக்கிறங்க. அப்படியே தொளிச்சு விட்டு இந்த ப்ரஷ்ஷை நின்றுக்கிட்டு தேய்க்கிற ப்ரஷ்ஷை வாங்கிக்கிறங்க. அந்த தொடப்பமாக இதுக்கு இதை வாங்கிக்கிறங்க. வாங்கிக்கிட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க, முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த மாதிரி சாஃப்டான ஒரு இது வாங்கிக்கிறங்க. அப்போ தான் நம்ம அந்த மதிலுக்கெல்லாம் நம்மளுக்கு வளைஞ்சு கொடுக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். அதுவே தரையை தேய்க்கிறா இருந்தால் தரை மட்டும் இருக்குது, உங்களுக்கு மதிலுக்கெல்லாம் தேய்க்க தேவையில்லை அப்படின்னு தரைக்கு மட்டும் கொஞ்சம் கிராஸ் உள்ளது வாங்கிக்கலாம். இந்தியாவில் வந்து இந்த மாதிரி இருக்குது. நானே வீட்டுக்கு வாங்கி வச்சுருக்கிறேன். இந்தியாவில் உள்ள வீட்டுக்கு வாங்கி வச்சுருக்கிறேன். இந்தியாவில் வந்து 150 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து 100 ரூபா, அவ்வளோதான். நம்ம நாட்டில் வந்து 100 ரூபா. 2 வழி ஷாப் கடை இருக்குது. 2 வழி 40 காசு இப்போ அந்த கடை. கம்பு 2 வழி 40 காசு. அந்த கீழே இருக்க ப்ரஷ்ஷு 2 வழி 40 காசு. மொத்தம் 4 வழி 80 காசு. அப்படி பார்த்தா 100 ரூபாய்க்குள்ள தான் வரும். ஒரு 90 ரூபாய்க்குள்ள தான் வரும் நம்மளுக்கு. அவ்வளோதான் அதோட விலை. வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் 4 வருஷம் கூட உங்களுக்கு தாங்கும். நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து அது தாங்கும். அவ்வளோதான். ஒரே ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு 4 டாய்லெட்டு தேய்க்கிறீங்க, வெளியெல்லாம் தேய்க்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு வருஷம் நீங்கள் மாற்றிக்கிறணும். வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றினாலும் பிரச்சனை இல்லை. 150 ரூபா செலவழிச்சா நம்ம வந்து கீழே உட்காந்து தேய்க்காமல் விறுவிறுன்னு நம்ம வந்து தேய்ச்சிடலாம்ல. ஏணி போடாமல், ஸ்டூல் போடாமல் நம்ம வந்து மேலெல்லாம் ஏறி தேய்க்கணும்ல. இப்போ தான் டைல்ஸை நம்ம ஒசரத்தோடு இன்னும் மேலே 9 அடிக்கு நம்ம ஒட்டி வைக்கிறோம்ல. அதனால் நம்ம இந்த மாதிரி உள்ள ப்ரெஷ்ஷுகளை வாங்கி வச்சுக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் இருக்கத்தான் செய்யுது. நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பெரிய பெரிய ஸ்டோருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன கடை எங்கள் கிராமத்தில் இருக்கிற கடையில் கூட இருக்குது. சின்ன கடைகளுக்கு போனீங்கன்னா கவனித்து பாருங்கள். கையோடு வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது எப்போ நான் இது யூஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து உட்காந்து எந்த வேலையும் செய்ய முடியாத சூழ்நிலை. அப்போ தான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நானும் அப்போ வந்து சும்மா தரையில் கீழே உட்காந்து மட்டை ப்ரஷை வச்சு தேய்ச்சிட்டு கைக்கு எட்டுற தூரம் வரைக்கும் மட்டை ப்ரஷை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு என்ன செய்வேன், ஸ்டூல் போட்டு ஏறி மேலே நின்று தேய்ப்பேன். எனக்கு இடுப்பில் கொஞ்சம் பிரச்சனையாக போய் எனக்கு வந்து கீழே உட்காந்து தேய்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும்போது நான் வந்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி பார்த்தேன். நல்லாவே போச்சு. யாரோட உதவியுமே இல்லாமல் நம்ம டாய்லெட்டை சூப்பராகவே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ரொம்ப நல்லாவே இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து 2006 வந்து எனக்கு இடுப்பில் கொஞ்சம் பிரச்சனையாக ஒரு ஆப்ரேட் நடந்துச்சு. அதுலேருந்தே நம்மளுக்கு கொஞ்சம் இளமையாயிருச்சு இல்லை. அதனால் எனக்கு தக்கன மாதிரி நான் வந்து அமைச்சிக்கிட்டேன். என்னோடய லைஃப் ஸ்டைலை நம்ம அமைச்சிக்கிட்டேன் அந்த மாதிரி. ஓகே, நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை. நம்மளுக்கு மனசும் தைரியம் இருந்தால் நம்ம எப்படியும் நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிடலாம்.
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தொடப்பம் வாங்கி இந்த ப்ரஷ்ஷு நின்றுக்கிட்டு தேய்க்கிற ப்ரஷ்ஷு டாய்லெட்டு கழுவுறதுக்குன்னு இருக்குது. இது கூட்டுறதுக்குன்னு வச்சுக்கலாம். வெளியே கூட்டுவாங்க சில பேர். அதைத்தான் இப்போ நம்ம வந்து டாய்லெட்டு கழுவ போகிறோம். இது இந்தியாவில் தாராளமாக கிடைக்கும். 150 ரூபா தான். இங்கே வந்து 100 இங்கே வந்து 150 ரூபா. ஓகேயா? ஒரு சிலர் என்ன செய்வீங்க, ப்ளீச்சிங் பவுட்ரு வேறு ஏதேதோ பவுடர்லாம் போட்டு தேய்ச்சி கழுவிங்க. அதெல்லாம் தவிர்த்துக்கிறங்க. அதெல்லாம் ஒரு மாதிரியான வாடைகள் வரும். நம்ம சுவாசித்தோம் அப்படின்டா நம்மளுக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இதெல்லாம் தேவையா? நம்ம சாதாரண சோப்பு பவுடரை போட்டு தேய்க்க வேண்டியது தானே. வந்து டாய்லெட்டை வந்து அடிக்கடி கழுகாமல் மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை கழுவுனீங்க அப்படின்டா உங்களுடைய டாய்லெட் உங்களுக்கு வீணாக போயிடும். பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். ஓகேயா? நம்ம உடம்ப சுத்தம் பண்ணக்கூடிய இடம் இந்த டாய்லெட். அப்போ நம்ம அந்த டாய்லெட்டை நம்ம எப்படி சுத்தமாக வச்சுக்கிறணும், அந்த பாத்ரூமைன்னு நீ யோசனை பண்ணி பார்த்துக்கிறங்க. நம்ம சமையல் அறையை கண்டிப்பாக க்ளீனாக வச்சுக்கிறணும். 2வது நம்ம டாய்லெட்டை கண்டிப்பாக க்ளீனாக வச்சுக்கணும். இந்த 2டையும் க்ளீனாக வச்சுக்கிட்டாலே ரொம்ப நல்லது நம்மளுக்கு. நம்ம டாய்லெட் வந்து உடம்பை க்ளீன் பண்ணக்கூடிய இடம். அப்போ அதை நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோம்னு பார்த்து செஞ்சுக்கிறோங்க. 2 பேர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாளைக்கு கழுவலாம். 4 பேராக இருந்தால் 2 நாளைக்கு ஒரு தடவை கழுவணும். அதுவே ஒரு ஆள் யூஸ் பண்ணிட்டா 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கழுவிக்கிறணும் டாய்லெட்டை. இதுதான் கணக்கு. கூட்டி கழிச்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த கணக்கு. நான் அதை அப்படி தான் செய்வேன். என்னோடய கணக்கு அப்படி தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு அழுக்காகிறதுக்கும் நான் கழுவுறதுக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப பேர் யூஸ் பண்ணிங்கன்னா டெய்லியும் நீங்கள் தேய்ச்சி கழுவிக்கிறங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இதில் மாட்டி விட்ருங்க. கழுவிட்டு ஒரு இடத்துல மாட்டி விட்ருங்க. அந்த இடத்துல தூக்கி போட்டிங்கன்னா அந்த தொடப்பம் வந்து வீணாக போயிடும். உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சேஃப்டியாக வச்சுக்கிறங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தரையை மட்டும் தேய்ச்சி கழுவுனா போதும், அதில் கழுவக்கூட வேணாம். அதுவும் அழுக்காக தான் போகும், பார்த்துக்கிறங்க. நம்ம வந்து டைல்ஸ் ஒட்டினாலும் நம்ம கழுவுற வேலை கழுவத்தான் வேணும். நெக்ஸ்ட் பதிவில் சந்திக்கலாமா? பை, see you.